பேர் கேட்டிருந்தீங்க சார் மேக்ஸுக்கு ஈக்குவலாக சயின்ஸுக்கு கம்பல்சரி வேணும் சார் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் கம்பல்சரி சம் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 hour கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஹாய் மை 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் 10th வந்து உங்களுக்கு நான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கம்பல்சரி 2 மார்க்கு 4 மார்க் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1 hour கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் பார்த்துட்டு வந்து வீடியோ மறக்காமல் உங்கள் ஸ்டூடெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக 2 மார்க் 4 மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு நாளைக்கு மறுநாள் மண்டே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னலாம் ரிவிஷன் பண்ண போகிறோம்னா, பப்ளிக்கில் இது வரைக்கும் நடந்தால் 2022 25 இருக்கு. அப்புறம் PTA சிட் கொஸ்டின்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக உள்ள லெஜண்ட் வைஸ் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் சம்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ போகலாமா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிட்டப்பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டும் காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குழி லைசின் குவிய தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லேயே நான் சொல்லிடுறேன். A person who myopia can see object placed at a distance வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. If he wants to see distance வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. Focal length and power of the concave lens he must wear என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன்ஸ் மறுபடியும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகேப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிவன் டேட்டா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒய்ன்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஒய் வந்து என்ன பார்த்துட்டிங்கன்னா 20 மீட்டர் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ XY அப்படின்றதுனா மேலே மல்டிப்ளை, XYனா என்னது 4 × 20 டிவைடட் பை 4 - 20 மேலே வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க, கீழே வந்து சப்ராக்ஷன் பண்ணுறீங்க. அப்போ 80 டிவைடட் பை -16. ஓகேவா? இது நீங்கள் நார்மலாக கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -5 மீட்டர் அப்படின்றது கிடைக்கும். அவ்வளோதான். ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா F is equal to -5 மீட்டர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது 4 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 32 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, A is blue colored crystalline salt on heating its loses blue color and gives B. When water is added, B gives black A. Identify A and B. ஈக்குவேஷன்ஸ் வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஓகே, நம்ம அதை சால்வ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் எழுதணும் அப்படின்னா, CuSO4 டாட் 5H2O அப்படின்றது போட்டுக்கோங்க. அகைன் CuSO4 ப்ளஸ் 5H2O அப்படின்றது எழுதிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு நான் இது வந்து தமிழில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நான் தமிழில் எழுதிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சூடுபடுத்துதல் அப்படின்ற, சூடுபடுத்துதல் இங்கிலீஷில் ஹீட் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததல் கீழே வந்து குளிர்வித்தல். குளிர்வித்தல்னா கூலர் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. கூல்டு அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ ஏவும் பிக்கு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ ஏ அப்படின்றது என்னன்னா நீல நிறம். ஏ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளூ கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நீல நிறம். நீல நிறம்னா நம்ம எழுதலாம் ப்ளூ கலர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ப்ளூ கலர்னா என்னது, காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன எழுதணும் நீங்கள்,
காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட் அப்படின்னு எழுதலாம். ஸோ தமிழ்லேயும் நான் எழுதிடுறேன். காப்பர் சல்ஃபேட். ஓகேவா, ஏவோட ஆன்சர்ஸு. நெக்ஸ்ட்டு பி என்ன நம்ம எழுதலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து இது வந்து ப்ளூ கலர் இல்லையா, ஏ வந்து ப்ளூ கலர். பி வந்து என்ன கேட்டிருக்காங்க, பி வந்து வெண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பி வந்து வெண்மை, அதாவது நீரற்றது அப்படின்னு இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு சிலதுக்கு மட்டும் தமிழில் இருக்கும், மீதெல்லாம் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீரற்ற காப்பர் சல்ஃபைடு அப்படின்றது, நீரற்ற காப்பர் சல்ஃபேட். ஓகேவா, டன்னா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே மூவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22 அப்படின்னா அது 2 மார்க் கொஸ்டின் தான். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு when a radioactive substance undergoes fusion result in mass defect 2 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 22 இல்லையா. ஓகே, விலையின் போது நிறை வலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது எம் என்ன கொடுத்துருக்காங்க 2 kg கொடுத்துருக்காங்களா. எம் வந்து என்னது 2 kg கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சி என்ன கொடுத்துருக்காங்க 3 × 10⁸ மீட்டர் வி இன்வர்ஸ் அப்படின்றத போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்ஸ். அந்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது ஈஸ் ஈக்குவல் டு mc². இதுதான் என்னது ஃபார்முலா. இந்த லெசன் இந்த கொஸ்டின்ஸுக்கு ஃபார்முலா எழுதி தான் உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. 5 மேக்ஸ் மாதிரியே தான், ஃபார்முலா எழுதினா உங்களுக்கு 1 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா. m அப்படின்றது என்னது 2, c அப்படின்றது என்னது 3 × 10⁸² அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இதில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு போட்டுனா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.8 × 10⁻17 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். அப்படி இல்லை அல்லது இன்னொரு ஆன்சர்ஸ் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா 1.8 இல்லை 18 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ பாயிண்டில் அங்கே எழுதுனா 17 வரும், பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 16 வரும். ஓகேவா, 18 × 10⁻16 ஜூல். இந்த பாயிண்ட் இருக்கிறதுனால 17 வருது, பாயிண்ட் இல்லாமல் எடுத்தால் உங்களுக்கு 16 ஜூல். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 2024 ஓகேவா, 2024 நடந்த பப்ளிக் கொஸ்டின். அப்படியே வரிசையாக தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். சரியா, ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு வந்து 4.3 எனில் அதன் பிஓஹெச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பிஓஹெச். பிஓஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது சிம்பிள் தான். பிஹெச் ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14 அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா POH ஈக்குவல் டு 14 - 4.5. 4.5 அப்படின்றது கிவனில் கொடுத்துருக்குறாங்க. 14 - 4.5 ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9.5. அப்போ POHோட வேல்யூ என்னது, ஆன்சர் 9.5. அவ்வளோதான், முடிஞ்சது. சரியா, இது ஈஸியான 2 லைன் தான் வந்துடுது, முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 32 இல்லையா. 32ல் பி கேட்டிருக்காங்க. ஏ வந்து தியரி பாட்டு தான். பி வந்து calculate the number of moles 1.51 × 10⁻23 molecules of NH4Cl அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பி நம்ம அப்படியே சால்வேஷன் பண்ணிடலாம்.
இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. மோல்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் மோல்ஸ், கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை, ஸோ அது இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் தமிழ்லேயும் அப்படியே லைட்டாக சொல்லிட்டு வந்துடுறேன். நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்கிறீங்க இல்லையா. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை அவகேட்ரோஸ், அதாவது அவகேட்ரோஸ் நம்பர், அவகேட்ரா என்னன்னா அவகேட்ராஸ் நம்பர், இது உங்களுக்கு காமனாக தெரிஞ்சது தான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் ஃபார்முலாஸ் தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க, 1.51 × 10⁻23 அப்படின்றது கிவன் கொடுத்துருக்காங்க. அவகேட்ரா நம்பர், அவகேட்ரா நம்பர் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சிருக்கணும். என்னது 6.023 × 10⁻23 அப்படின்றது இது கேன்சல் ஆகிடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 1/4 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? கேன்சலேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கிறது 0.25 மோல் அப்படின்றது கிடைக்கும். சரியா? கால்குலேட் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.25 மோல்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே மூவ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2025. சரியா? 2025, அதாவது போன வருஷம் கேட்ட 2 மார்க்கில் உள்ள கொஸ்டின் நம்பர் 22. என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன். மாஸ் பர்சன்டேஜோட மீத்தேன் என்னென்னு கேட்குறாங்க. CH4, அதாவது மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத ஏபை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர்ஸ் அப்படி சால்வ் பண்ணிடலாமா? மாலிகுலர் மாஸ் ஆஃப் மீத்தேன் அதுதான் கொடுத்துருக்காங்களே, அது நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும்னா மாலிகுலர் mass of methane என்ன எழுதுறீங்க, CH4 equal to, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 12 + 4 என்னது 16 கிராம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், அதாவது C என்ன கொடுத்துருக்காங்க, 12 divided by 16 × 100. இது நார்மலாக நீங்கள் கேன்சலேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 75% கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டுபிடிச்ச மாதிரி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதாவது ஹெச்னா என்னது, அதே மாதிரி தான் 4 divided by 16 × 100. ஆன்சர்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 25%. அவ்வளோதான், முடிஞ்சது. சரியா? ஓகேவா? ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் மீத்தேன் எழுதிட்டு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இஸ் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் எழுதுனா உங்களுக்கு முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இது 4 மார்க் கொஸ்டின் நம்பர் 32. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக தான் நான் அப்டேட் பண்ணி ரெஃபர் பண்ணி போடுறேன். A source of producing a sound of frequency 90 Hz is approaching a stationary listener with a speed equal to 1/10 of the speed of sound. What will be frequency heard by the listener அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 90 Hz அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது ஒளியின் திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்டுனரை அடைக்கிறது. கேட்குனரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஆன்சர்ஸ் அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்பிளான ஆன்சர் தான். n dash அப்படின்னு போட்டு v divided by ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். v minus va into n. இது உங்களுக்கு வந்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து v divided by v minus va அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, 1/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 1/10
10 இன்ட்டு வி அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு என் அப்படின்றத போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் தான். 10 டிவைடட் பை 9 10 டிவைடட் பை 9 இன்ட்டு என். ஓகேவா, 90 அப்படின்றத கொடுத்துருக்காங்களே அதை வந்து 9 அப்படின்னு போட்டிருக்காங்க. 9 போட்டோன்னா உங்களுக்கு மேலே கீழே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட வேல்யூ 10 டிவைடட் பை 9. என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி 90 கொடுத்துருக்காங்களா, 90ன்றது கொடுத்துருக்காங்க. 90 ஹெச்இசட் அதுதான் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகேவா, ஃப்ரீக்வன்சிஸ் என். அப்புறம் 10 டிவைடட் பை 9 இன்ட்டு 90 அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இது நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். கேன்சலேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது ஒன் டைம் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ஹெச்இசட் அப்படின்றது கிடைக்கும். n dash equal to 100 ஹெச்இசட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பப்ளிக் கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பிடிஏ கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஓகேவா, ஸோ பப்ளிக் கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிடிஏ கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 6 செட்டு கொஸ்டின் இருக்குது, அதையும் நம்ம அப்படியே ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ கண்டினியூ அப்படியே பாருங்கடா பசங்களா. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிடிஏ. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பப்ளிக் 2000 என்னென்ன இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னா 2022, 23, 24, 25 நடந்த 2 மார்க்கு 4 மார்க் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா பிடிஏ கொஸ்டின் 1. ஓகேவா, ஃபஸ்ட்டு பிடிஏ கொஸ்டின்ஸில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, a lift is moving towards with an acceleration 1.8 meter second inverse. What is the apparent weight realized by man of mass 50 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதாவது மின் தூக்கி ஒன்று 1.8 மீவி ஸ்கொயர்டுனா அது மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் முடுக்கத்துடன் கீழே நகர்கிறது எனில் 50 கிகி நிறை கொண்ட மனிதர் எவ்வளவு தோற்ற எடையின் உணர்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எழுதணும். மூவிங் டுவர்ட்ஸ் அக்ஸலரேஷன் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன எழுதிக்கோங்க, அந்த தியரி பாட்டில் எழுதிடுங்க. 1.8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்றது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 50 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதலாம், ஏ என்ற முடுக்க விரிப்பில் கீழே நகர்ந்தது தேற்ற எடை அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, தோற்ற எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே டன். இப்போ நம்ம சால்வேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலாஸ் உங்களுக்கு என்ன தெரியும்னா 6 m × g - a அப்படின்றது உங்களுக்கு ஃபார்முலா. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. சரியா, இந்த ஃபார்முலாஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லேர்னிங் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸை பொறுத்தவரை ஃபார்முலா தான். ஸோ அதை நீங்கள் அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே வந்துட்டிங்கன்னா ஸோ ஒரு சம்முக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் வருது அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறது. அப்போ மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 50 போட்டுக்கோங்க. கிராவிடேஷனலோட வேல்யூ வந்து 9.8 உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அதில் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.8 அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ இது நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபை தான், நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 8 அப்படின்றது கிடைக்கும். 58 ஆன்சர்ஸ் என்னது 400 நியூட்டன். அவ்வளோதான். இதுதான் என்னது தோற்ற எடை. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த வெயிட் ரியலைஸ்டு பை த மேன் அப்படின்றது கேட்டிருக்கு. இதுதான் உங்களுக்கு 400 நியூட்டன். அவ்வளோதான் முடிஞ்சது. கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இஸ் கலர்லெஸ் crystalline hydrated salt of magnesium on heating it becomes an anhydrous salt. The numbers of water molecules lost by compound A is equal numbers of அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. கிவ் த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஹீட்டிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதுவும் பார்த்துட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ என்னென்ன லெசன்ஸ் அப்படின்றத நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்துடுவோம். அது உங்களுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு கம்பல்சரிஸை பொறுத்தவரை எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லெசன் 9. ஓகேவா, லெசன் 9லேருந்து எடுக்கக்கூடிய ஆன்சர்ஸு. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, காம்பவுண்ட் ஏ அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்றது தான் ஆன்சர்ஸ். ஓகேவா,
magnesium sulfate ஹைட்ரேட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அது என்ன எழுதியிருக்காங்கன்னா ஆன் ஹீட்டிங் it's become anhydrous salt MgSO4 by losing 7 வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்றது. சரியா? இப்போது அதோட ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன்ஸ் அப்படி எழுதிடுவோமா? MgSO4.7 H2O அப்படின்னு எழுதிட்டு மேலே வந்து ஹீட்டிங், கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா கூலிங். ஓகேவா? MgSO4 + 7 H2O அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே மூவ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? the piece of wire having resistance 5 ohm cut into 5 equal parts. If the 5 parts of the wire are connected in parallel, then find the effective resistance of combination அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர்ஸ் அப்படியே மூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பிடிஏ கொஸ்டின் 3rd. ஓகேவா? 3rd பிடிஏ கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா லெசன் 4. ஓகேவா? லெசன் 4லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 மீடியத்துக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பட் கொஞ்சம் கிளாஸ்க்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகேனா நான் உங்களுக்கு 2 மீடியத்துக்கும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? லென்த் ஆஃப் த சிங்கிள் பார்ட் பி என்ன நீங்கள் எடுத்துக்கலாம்? L = L dash divided by L by 5 அப்படின்றது எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஃபார்முலா. R dash = tau L dash divided by A அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5A எடுத்துக்கோங்க. = R divided by 5. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரோட வேல்யூ 5 தான், டிவைடட் பை 5 தான். அப்போ வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 1 ohm அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ parallel கனெக்ஷன் என்ன எழுதுவீங்க? இது உங்களுக்கு ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1/RP divided by 1/R dash plus 1/R dash 5 எழுதிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 5 ohms தானே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1/R dash by 1/R dash அப்படின்றது எழுதிக்கோங்க. அப்போ ஓவராலாக டினாமினேட்டர் சேமாக தானே இருக்க போகிற, நியூமினேட்டர் ஆட் பண்ணிடலாமா? 5 divided by R dash. நமக்கு R டேஷோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. அப்போ 5/1 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன கிடைக்கும்? 5 ohm அப்படின்னு கிடைக்கும். 1/RP. அப்போ RP = என்ன எழுதலாம்? 1/5 வருமா? 1/5 என்னது? 0.2 ohm. அவ்வளோதான் ஆன்சர்ஸ். ஓகேவா?
ஸோ தமிழில் இது சொல்லணும்னா ஒரு பாகத்தின் நீளம் அப்படின்றது லென்த் ஆஃப் த சிங்கிள் பார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, தமிழில் வந்து ஒரு பாகத்தின் நீளம் அப்படின்றது L-L/5. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, தமிழில் வந்து பக்க இணைப்பில் தொகுப்பயன் மின் தடை அப்படின்ற வேர்டு. சரியா, தமிழில் இதுதான் மீனிங்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் அப்படியே கன்வே பண்ணிவிட்டேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே மூவ் பண்ணிடலாம். இது பார்த்துட்டிங்கன்னா 32, அதாவது 4 மார்க் கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டினில் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த லெசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெசன் வந்து 9. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் லெசன் வந்து 9. செகண்ட் சப்டிவிஷன் வந்து லெசன் வந்து 10. எந்த லெசன்ஸ் அப்படின்றத நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, calculate the mass of water required in grams to dissolve 10 gram of sucrose to produce the mass percentage of 10% solutions அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது நீங்கள் எழுதிக்கணும் மாஸ் ஆஃப் சொல்யூட். அதாவது மாஸ் ஆஃப் சொல்யூட்னா என்னது, சுர்கோஸ் என்ன கொடுத்துருக்காங்க 10 கிராம் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க 10% கொடுத்துருக்காங்க. லெட்னா என்ன பண்ணணும் நம்ம எடுத்துக்கணும், லெட்டு மாஸ் ஆஃப் வாட்டர், லெட் மாஸ் ஆஃப் வாட்டர் என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போது மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்னது SOLன்னா சொல்யூஷன். சரியா, எக்ஸ் ப்ளஸ் 10 ஏன்னா நமக்கு சொல்யூஷன் அப்படின்றது தெரியும் 10. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10 அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னது, மாஸ் ஆஃப் த solute divided by mass of the solution into 100. ஓகேவா. இப்போ பர்சன்டேஜ் வந்து 10 கொடுத்துருக்காங்க, 10 divided by x plus 10 into 100 அப்படின்னு வரும். அப்போது x plus 10 அப்படின்றது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஒரு ஆளை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் அப்படின்றது கிடைக்கும். அப்போ மாஸ் ஆஃப் வாட்டர் என்ன நீங்கள் எழுதலாம், $90 கிராம். அவ்வளோதான். இது தமிழில் வந்து என்னென்னா, தமிழ்லேயும் நான் கன்வே பண்ணிடுறேன். கரை பொருளின் கன அளவு, அதாவது மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்றதுனா தமிழ் மீடியத்துலேயும் அப்படி நான் சொல்லிகிட்டே வந்துடுறேன், அப்சர்வ் பண்ணிக்கோங்க, எழுதுனா டைம் ஆகிடும். மாஸ் ஆஃப் சொல்யூஷன்னா கரைப்பொருளின் கன அளவு, அது வந்து 10 கிராம் கொடுத்துருக்காங்க. கரைசலின் கன அளவு 10% கொடுத்துருக்காங்க. எனவே கரைசலின் நிறைவு என்னது எக்ஸ் ப்ளஸ் 10. கன அளவுனா மாஸ், அதோட பர்சன்டேஜ். கன அளவோட ஃபார்முலா என்னது, கரைப்பொருளின் கன அளவு டிவைடட் பை கரைச்சலின் கன அளவு இன்ட்டு 100. அவ்வளோதான். அப்புறம் இதோட சப்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி, இது உங்கள் புக் பேஜ் நம்பர்லேயே ஆன்சர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 141லேயே உங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. we have moved to next question. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மூவ் பண்ணிடலாமா. ஓகே,
என்ன கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி செல்சியஸ், அதாவது 25 டிகிரி செல்சியஸில் உள்ள நீரின் அயனிப்பெருக்க மதிப்பை கொண்டு அதனில் உள்ள ஹைட்ராக்சில் அயனிகளின் செறிவை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க. 25 டிகிரி செல்சியஸ் ஹைட்ராக்சின் அயனி செறிவு 10⁻⁻7 மோல் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நம்ம எப்படி சப்ஸ்டியூஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோமா. ஓகே, இது வந்து உங்களுக்கு எந்த லெசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெசன் வந்து 10. ஓகேவா, இது வந்து கொஸ்டின் எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா லெசன் 10லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா. KW is equal to H plus OH minus அப்படின்றது எழுதிக்கோங்க. அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அதுதான் KW அப்படின்னு எழுதிக்கோங்க. 1.00 into 10⁻⁻14 அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ions in water. Concentration of hydrogen ions in water அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1.00 into 10⁻⁻7. ஸோ கிவன்லேயே கொடுத்தாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ions in water 1.00 into 10⁻7. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கொடுத்துருக்குறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஹைட்ராக்சில் இன் வாட்டர் வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 1.00 into 10⁻, அந்த KW is equal to concentration of hydrogen in water in the values. OH minus. சரியா, அப்போது OH மைனஸ் அப்படின்றது நீங்கள் சிம்பிளிஃபை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வெப்சைட் எடுத்துகிட்டா உங்களுக்கு வேல்யூஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துடுமா. 1.00 into 10⁻⁻14 இந்த வேல்யூஸ் கீழே வந்துடுமா. 1.00 into 10⁻⁻7 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ இந்த 7 உங்களுக்கு -7 மேலே போச்சுன்னா +7 ஆகிடுமா. இப்போ வேல்யூ என்ன கிடைக்கும், 1.00 into 10⁻⁻7 அவ்வளோதான். இதுதான் என்னது, ஹைட்ராக்சில் ions in water. ஓகே, இது தமிழில் வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். தமிழில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இது சொல்லிடலாமா, நீரில் ஹைட்ரஜன் அயனின் செறிவு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.00 into 10⁻7. நீரில் ஹைட்ராக்சில் அயனின் செறிவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், டன்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெசன் 1ல் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லெசன் 1. செகண்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பேக் தான், எல்லாமே ஈஸி தான். ஸோ புக் பேக் பொறுத்தவரை நீங்களே அப்படியே பார்த்துக்கோங்க. இன்சைட் மட்டும் உங்களுக்கு நான் நடத்திடுறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லெசன் 4. லெசன் 4 வந்து இதோட பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு 51. இது வந்து புக் பேஜ் நம்பர் லெசன் 4 புக் பேஜ் நம்பரில் 51லேயே கேட்டிருக்காங்க. அது நீங்கள் ஆன்சர்ஸ் கைடில் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே செக் பண்ணிக்கலாம். சரியா, புக் பேக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ணிடலாம்ல. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது தான் டைம் ரொம்ப ஆகிட்டுருக்கும். நம்ம இன்சைட் மட்டும் மூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் பவர் லைன்ஸ் இஸ் எலக்ட்ரிக்கல் ஹோஸ்ட்டு ஹேங் வெரி லோயர் இன் ஹாட் சம்மர் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை, தியரி பார்ட்டு. ஸோ அதை நம்ம எழுதிடலாம். ஆன்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, the power lines which are
made up of metals expand on heating during hot summer. This makes the lines to hang low. ஓகேவா, தமிழ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். தியரி வந்து தமிழ்லேயே எழுதினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. உலோகங்களால் ஆன மின் கம்பிகள் கோடை காலங்களில் வெப்பமாதலின் காரணமாக விரிவடைவதால் தாழ்வாக தோன்றுகின்றன. தாழ்வாக தொங்குகின்றன. சரியா? ஓகே, next we have moved to another set question. ஓகே, 22 பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு புக் பேக் தான். ஸோ எந்த லெசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெசன் வந்து 5, இது வந்து லெசன் 5ல் தான் கேட்டிருக்காங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கோட பேஜ் நம்பர் வந்து 71. இது உங்கள் கைட்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா கூட ஆன்சர் கீ சால்யூஷன் பண்ணிக்கோங்க. ஸோ புக் பேக்லாம் ஈஸியாகவே நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் இன்சைட்ஸ் மட்டும் அப்படியே மூவ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 25. ஸோ 25ல் இது கொஞ்சம் ரிப்பீட்டடு, அதனால தான் உங்களுக்கு நான் இந்த சம்ஸ் நடத்துகிறேன். 25 இல்லையா, 25ல் ஃபஸ்ட்டு சம் வந்து உங்களுக்கு லெசன் வந்து 6, இந்த ரியாக்ஷனு லெசன் 6 25 இல்லையா. செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லெசன் 6. ஸோ இந்த ஆன்சர்ஸ் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா. ஓகே மேம், என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் கிவன் பிலோ நியூக்ளியஸ் எக்ஸ் சேஞ்சஸ் டு நியூக்ளியஸ் ஒய் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம எழுதிடுவோமா. ஃபஸ்ட் இது ஈஸியஸ்ட் சம் தான், ஈஸியஸ்ட் இது தான். ஸோ அதான் உங்களுக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். மாஸ் நம்பர் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 2 to 6 2 to 6 மைனஸ் 4 செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 222 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர் 88 மைனஸ் 2 86. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஃபஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டடு. செகண்ட், கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு when the radioactive suspense அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க,
மாஸ் வந்து எம் வந்து 1 kg கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட்டு சி என்ன கொடுத்துருக்குறாங்க, 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இன்ஸ்டின் ஈக்குவேஷன்ஸ் படி இஸ் ஈக்குவல் டு mc². இப்போ m அப்படின்றது என்னது 1, சின்றது 3 × 10⁸. சால்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர்டு. ஆன்சர்ஸ் வந்து 9 × 10⁻16 ஜூல் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன லெசன்ஸ் இருந்து கேட்டிருக்காங்க 22 இதுக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த லெசன்ஸ்லேருந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லெசன் 8. இது வந்து என்ன லெசன்னா லெசன் 8லேருந்து உங்களுக்கு இது கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆன்சர்ஸ் அப்படியே சால்வ் பண்ணிடுவோமா? ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு தியரி செஷன்ஸ் தான். ஃபஸ்ட் ஒன் வந்து ஹைட்ரஜன். இது கொஞ்சம் போல்டாக கொடுத்துருக்காங்க, அப்படிங்கும்போது நீங்கள் நீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரஜன் எலமெண்ட். ஸோ கம்பல்சரியில் இந்த மாதிரி ட்விஸ்ட்டும் கேட்பாங்கடா. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தியரி வந்தாலுமே உங்களுக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கம் வந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வந்தால் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி தியரி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதையுமே நீங்கள் என்ன பண்ணணும், அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு தியரிஸ் வந்தாலுமே இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லையும் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரிஸ்லேருந்து ட்விஸ்ட் பண்ணணும், சென்டென்ஸை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதுவும் நம்ம பசங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். hydrogen and hydrogen molecule. Hydrogen molecule is H2. சரியா? செகண்ட் ஒன்றும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தியரி தான். அலுமினியம். ஸோ தியரி தானே. செகண்ட் ஒன் வந்து நீங்கள் இந்த ரியாக்ஷன்ஸ் எழுதுகிற மாதிரி எழுதணும். ஸோ உங்களுக்கு நான் தியரிஸ் இது எழுதிட்டு உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் போட்டோன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ரியாக்ஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்தே நீங்கள் இந்த என்ன சொல்கிறது இந்த தியரியை வந்து நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. போரான் ஃபேமிலி ஈட்டு ரெடியூஸ் அயன் ஆக்சைடு. Iron oxide into iron. Fe2O3 plus 2Al gives 2Fe
Al2O3 ப்ளஸ் ஹீட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது இங்கே கீழே ஃபைலானா என்ன எழுதணும் அப்படின்னா aluminum is used to make household steels அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கணும். முப்பத்தி ரெண்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு லெசன் 1. ஃபஸ்ட் ஒன் வந்து லெசன் 1. சம் நம்பர் 3 உங்கள் புக் பேக்லேயே இருக்கும். சம் நம்பர் 3லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன் வந்து தியரி தான். என்னதுன்னா least distance of distant vision of a human வந்து இது மட்டும் எழுதுனா போதும். 25 சென்டிமீட்டர். இந்த 25 சென்டிமீட்டர் எழுதுனா உங்களுக்கு மார்க்கு. அவ்வளோதான். ஓகேவா? ஓகேடா பசங்களா? ஸோ ஓரளவுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஒரு செஷன் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து கண்டினியூவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த செஷன்ஸ் மூவ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லெசன் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்போ வரைக்கும் நம்ம மூவ் பண்ணது என்ன மூவ் பண்ணோம்னா என்ன மூவ் பண்ணோம், இயர் 2022லேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம மூவ் பண்ணியிருந்தோம். சரியா? 2022, 23, 24, 25 அப்புறம் பிடிஏ கொஸ்டின்ஸ் மூவ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா லெசன் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் லெசன் லா ஆஃப் மோஷன்ஸில் 2 bodies have mass வந்து ரேஷியோ வந்து 3:4. the force applied on the bigger mass produce an acceleration 12 meters second inverse. what could be acceleration of the other body same force act on it அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் இம்பார்ட்டன்ஸாக கேட்கக்கூடியது. ஸோ அதை அப்படியே நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகேப்பா. ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸ் அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம். ரேஷியோ ஆஃப் மாஸ், அதாவது மாசஸ் என்னது, m1:m2 என்னது 3:4 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா A2 என்ன கொடுத்துருக்காங்க, A2 வந்து 12 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. A1 வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா F = ma அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். என்ன எழுதணும், m1 A1 = m2 A2 அப்படின்னு எழுதிக்கோங்க. A1 இந்த பக்கம் வச்சுட்டு m2 × A2 / m1 அப்படியே சப்ஸ்டிடியூஷன் தான். சரியா? four into 12 / 3 சப்ஸ்டியூட் பண்ண 48/3. இது எதை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 டைமு 6 டைம். ஆன்சர்ஸ் என்னது 16 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். இதுதான் A1. இப்போ ஃபார்முலா என்னது உங்களுக்கு, F = ma அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஹென்ஸ் m1 × m2 = m2 × A2 அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் முடிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த பால் ஆஃப் மாஸ் வந்து 1 kilogram மூவிங் வித் த ஸ்பீடு ஆஃப் 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ரீபவுண்ட்ஸ் ஆஃப்டர் எ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலியூஷன் வித் த ஃப்ளோர். கால்குலேட் த சேஞ்சஸ் இன் லீனியர் மொமெண்ட். என்ன லீனியர் மொமெண்ட் ஆஃப் த பால் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து நமக்கு 1 kilogram கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி
-10 இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி இதில் வந்து நெகட்டிவ் எடுத்துக்கோங்க. -10 இன்ட்டு மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகேவா? இனிஷியல் மொமெண்டம் இப்போ உங்களுக்கு ஃபார்முலாஸ் தான். இனிஷியல் மொமெண்டம் ஃபார்முலா என்னது? mu. mோட வேல்யூ என்னது? 1 இன்ட்டு 10. அப்போது 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். பிரச்சனை அது ஃபைனல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் m இன்ட்டு v. அது என்னது? 1 இன்ட்டு -10. அப்போ -10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ ஃபைனலாக என்ன எழுதணும்? சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் நீங்கள் என்ன எழுதலாம்? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அதிலேருந்து நீங்கள் MOMனா மொமெண்டம், அதிலேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். அதாவது MV மைனஸ் MU. அப்போ MV என்னது? -10. ஆன்சர்ஸ் என்னது? -20 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வி ஹவ் மூவ் டு தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த மெக்கானிக் unscrew a nut by applying force வந்து 140 N with a spanner of length வந்து 40 cm. What should be length of spanner, force of 40 Newton, is applied to unscrew the same nut அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஓகே, டன். இப்போது நம்ம F1 என்ன எடுக்கலாம்? 140 நியூட்டன் எடுத்துக்கலாமா? ஃபோர்ஸு 140 நியூட்டன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஸ்பேனர். லென்த் ஆஃப் த ஸ்பேனர் அதாவது நம்ம என்ன D1 அப்படின்னு எடுக்கலாமா? D1 எடுக்கலாம். சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிடுங்க. 4 × 10⁻² மீட்டர்னு வந்துடுமா? செகண்ட் ஃபோர்ஸ் அதாவது அப்ளைடு ஆன் த ஸ்க்ரூ. செகண்ட் ஃபோர்ஸ் அப்ளைடு ஆன் த ஸ்க்ரூனா நம்ம F2ன்னு எடுத்துக்கலாமா? F2ன்னு என்ன பண்ணுறீங்க? 40 நியூட்டன். அதுதான் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகேவா? 40 நியூட்டன். நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா என்னது? F1 D1 F2 D2. F1 என்னது? 140 × 40. F2 என்னது? 40 × D2. therefore D2 substitution போட்டுருங்க. 140 × 40 divided by 14 கிடைக்கும். 40 substitution பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 140 கிடைக்கும். 140 × 10⁻−2 மீட்டர். இதுதான் என்னது? D2. இது நீங்கள் டைரெக்டாக எழுதணும் அப்படின்னா கூட என்ன எழுதலாம்னா 1.4 மீட்டர் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா the ratio of masses of two planets 2:3 and the ratio of radii வந்து 4:7. find the ratio of their acceleration due to gravity அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் த ரேஷியோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? M1:M2 என்ன கொடுத்துருக்காங்க? 2:3. M1:M2 என்ன கொடுத்துருக்காங்க? 2:3 கொடுத்துருக்காங்க. R1:R2 அதாவது ரேஷியோ ரேடியை ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 4:7. இப்போ உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் பண்ண தெரியணும். என்ன கேட்டிருக்காங்க? G1 அதாவது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி G1:G2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்னது?
G1 அப்படின்னா GM1 divided by R1 squared. G2 அப்படின்னா என்னது GM2 by R2 squared. அப்போது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி G1 is to G2 என்னது GM1 divided by R1 squared is to GM2 divided by R2 squared. அப்போது G1 divided by G2 எழுதிக்கலாமா? M1 divided by R1 squared divided கீழே இருக்குது ரெசிப்ரோக்கல் ஆயிருமா R2 squared divided by G2 M2 அப்படின்னு வந்துடுமா? G1 ஒரு நிமிஷம் GM2 உங்களுக்கு வந்துடுமா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதலாம்? கேன்சலேஷன் பண்ணிடலாமா? இப்போ ஜி கேன்சல் ஆகிடுமா? அவ்வளோதான். கேன்சல் ஆகிடுச்சுன்னா எழுதிடுங்க G1 divided by G2 is equal to M1 divided by M2. அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதிடலாம்? G1 divided by G2 அப்படின்னு எழுதிட்டு M1 divided by M2 into அப்படின்னு போட்டு அவ்வளோதான் R2 square divided by R1 squared அப்படின்னு நம்ம போடுறோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் தான். M1 is to M2 ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம். M1 is to M2 என்ன கொடுத்துருக்காங்க? 2 divided by 3 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நம்ம இங்கேயே எழுதிட்டோமா? அப்போ என்ன எழுதலாம்? 2 divided by 3ன்னு எழுதிடலாம். R1 is to R2 என்ன கொடுத்துருக்காங்க? 7 square divided by 4 square அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. G1 divided by G2 is equal to 2 divided by 3 into 49 divided by 16. ஓகேவா? ஒரே நிமிஷம்டா. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேன்சலேஷன் பண்ணிடுங்க. 1 டைம் 8 டைம் வந்துடும். அகெயின் இதை வேறு ஏதாவது கேன்சலேஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்போது என்ன ஒரு ஆன்சரு 49 divided by 8 3 சார் என்னது 24. அப்போது G1 divided by G1 divided by G2 acceleration due to gravity. அப்போ என்ன எழுதலாம்? G1 is to G2 என்ன எழுதலாம்? 49 is to 24. ஓகேவா? டன்னா? ஓகே, நெக்ஸ்ட் லெசன் 2 ஆப்டிக்ஸில் மூவ் பண்ணிடலாம். an object is placed is distance வந்து 20 cm from convex lens, focal length வந்து 10 cm. find the image distance, nature of the image distance, nature of the image என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் u என்ன கொடுத்துருக்குறாங்க? 20 cm அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் f என்ன கொடுத்துருக்காங்க? 10 cm அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருந்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண எழுத ஆரம்பிச்சிடலாம். சரியா? 1 divided by u plus 1 divided by v is equal to 1 by f அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி சப்ஸ்டியூஷன் தான். 1 divided by 20 plus 1 divided by v is equal to 1 divided by 10 அப்படின்னு வரும். ஸோ இது நீங்கள் 1 divided by vன்னு போட்டு 1 divided by 10 இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ இது நீங்கள் எல்சிஎம் ரெசிப்ரோக்கெல்லாம் டினாமினேட்டரை சேவ் பண்ணிவிட்டு மேலே வந்து அப்படி எழுதிடுங்க. 12 minus 10 வந்துடும். 10 divided by 200 0 0 கேன்சல் ஆகிரும். 1 divided by 20
அப்போது v is equal to 20 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இந்த நேச்சர் ஆஃப், ஸோ இது இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எழுதணும். நேச்சர் ஆஃப் இமேஜ் இஸ் ரியல் அண்டு சேம் சைஸ். எனக்கு கேட்டிருக்காங்கல்ல, ஃபைண்ட் த இமேஜ் டிஸ்டன்ஸ் நேச்சர் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் முடிச்சுட்டு இது எழுதணும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 2. an object of height வந்து 3 cm is placed at 10 cm from a concave lens of focal length வந்து 15 cm. find the size of the image என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுவும் சேம் மாடல் தான், சேம் மாடல் தான். யூ போட்டுக்கோங்க. யூ வந்து என்னது 10 சென்டிமீட்டரு. எஃப் என்ன கொடுத்துருக்காங்க -15 சென்டிமீட்டரு. அதே சம்மு தான். இதில் ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், அதே சொல்யூஷன் தான். 1/u + 1/v = 1/f. சேம் ஃபார்முலா தான்டா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க. 1/10 + 1/v = 1/15. 1/v = 1/15 - 1/10. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா உங்களுக்கு -25/30 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா -5/30 அப்படின்னு கிடைக்கும். ஓ v 1/v அப்படின்னு இருக்கு இல்லையா, v = -30/5. ஏன்னா 1/vன்னு இருக்குது, அதை v/1 மாற்றும் போது எல்லாம் ரெசிப்ரோக்கல் ஆயிரும்ல. இப்போ -6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது v = -6 சென்டிமீட்டர் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன். m = இது அடுத்த ஃபார்முலா, h' / h = v/u அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் h' / 3, hன்றது 3 தெரியும், -6 / -10. சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா h' ஒரே இதை எழுதிடுங்க, -18. இந்த 6 3 சார் நான் ஒரு 18 வந்துடும், -10. இது எதுன்னு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா h' வந்து 1.8 சென்டிமீட்டர் ஹைட் வந்து. இதில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபார்முலா மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் லெசன் 3 தெர்மல் ஃபிசிக்ஸு. ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த காப்பர் ராட் whose area of the cross section changes from 10 meters squared 11 meters squared due to heat. The copper rod is initially kept at 90 Kelvin. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர் ஃபிசிக்கல் எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து வேல்யூஸ் அவங்களே சில இதுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ சேஞ்ச் இன் ஏரியா. ஸோ ஆன்சர்ஸ் அப்படி எழுத ஆரம்பிச்சிருவோமா? சேஞ்ச் இன் ஏரியா, அதாவது சேஞ்ச் இன் ஏரியான்னு அது ΔA அப்படின்னு எழுதிக்கோங்க. 11 - 10 எழுதுனா 1 மீட்டர் ஸ்கொயர்டு. இனிஷியல் டெம்பரேச்சர் அப்படின்னா T1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 90 கெல்வின். ஃபைனல் டெம்பரேச்சர் லெட்னா நம்ம எடுத்துக்கிறோம். லெட் வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் T2K வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ A0 வந்து என்னது 10 மீட்டர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னது ΔA / A = α ΔT அப்படின்றது உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ ΔA அப்படின்னா என்னது A2 - A1 / A = α. ΔTனா T2 - T1. இது சப்ஸ்டிடியூஷன் தான். ஆல்ஃபா அப்படின்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஃபிசிக்கல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்களா, 0.0021 கெல்வின் கொடுத்துருக்காங்களா, அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள். 0.0021. T2 - T1 வந்து ஆல்ரெடி 90ன்றது கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடுங்க. 10 × 0.0021 T2 - 90. ஸோ இது இந்த பக்கம் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், T2 = 1/0.021 + 90 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ஓவராலாக பண்ணிட்டீங்கன்னா 47.6 + 19 கிடைக்கும். ஆன்சர்ஸ் வந்து 30. இதுதான்
T2 வந்து என்ன கிடைக்கும் 137.6 கெல்வின் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் மூவ் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன, calculate the coefficient of cubical expansion of zinc bar whose volume is increased 0.25 meter cube from 0.3 meter cube due to change in temperature அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, calculate the coefficient of cubical expansions of zinc bar கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மூவ் பண்ணிடலாமா? ஸோ இனிஷியல் வால்யூம் என்னது V0 என்ன கொடுத்துருக்காங்க 0.25 மீட்டர் கியூபு. ஃபைனல் வால்யூம் என்னது 0.30 மீட்டர் கியூபு. அப்போது டெல் வி என்ன எழுதணும், டெல் வினா சப்ராக்ஷன் தான். 0.3 இன்ட்டு 0.25 போட்டிங்கன்னா 0.05 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் டெல் டின்றது அவங்கள என்ன கொடுத்துட்டாங்க 50 கெல்வின் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அதுதானே கண்டுபிடிக்கணும். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்னது, அதை எழுதிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபார்முலா del V divided by P0 del T. அது சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடுங்க. 0.05 0.25 into 50 1 divided by 5 into 50 1 divided by 250 அப்படின்னு கிடைக்கும். அதை நீங்கள் முழு நம்பராக ஆக்கிட்டீங்கன்னா 1000 into 10 power minus 3 divided by 250. இந்த இதை கேன்சல் பண்ணிடுங்க. அப்படியே 0 கேன்சல் பண்ணிட்டு 5 டேபிளில் 5 டைமு 2 டைம் 0 1 டைமு 4 டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 into 10 power minus 3 அப்படின்னு கிடைக்கும். இதோட நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா இந்த 10 power minus 3 எடுத்துகிட்டு 0.004 per கெல்வின் அப்படின்னு போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு லெசன் 4 எலக்ட்ரிசிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, an electric ion consumes energy at rate of 420 watt and heat is maximum rate 180 watt. When heating is at minimum rate, the applied voltage is 220 volt. What is current in each case அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவோமா. P equal to VI, இது உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அப்போ therefore I equal to P by V அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதலாம், P1 என்ன கொடுத்துருக்காங்க 420 வோல்ட் அப்படின்றது கிவன்லேயே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு V வந்து 220 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா I1 equal to P by V அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. P by V என்னது 420 divided by 220. ஆன்சர் 1.9A அப்படின்றது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னது P2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 180 வோல்ட்டு. V வந்து அதே 220 வோல்ட்டு. ஃபார்முலா என்னது I2 equal to அதே P by V தான் 180 divided by 220. ஆன்சர் 0.8 ஆம்பர். அவ்வளோதான் முடிஞ்சது. சரியா? நெக்ஸ்ட் லெசன் கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க, 100 வாட்டு எலக்ட்ரிக் பல்ப் இஸ் யூஸ்டு ஃபார் 5 hour டெய்லி அண்ட் 460 watt பல்ப் ஆர் யூஸ்டு 5 hour டெய்லி. கால்குலேட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எனர்ஜி கன்சியூம்டு இன் த மந்த் ஆஃப் ஜான்வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மந்த்துக்கு கால்குலேட் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது, எனர்ஜி E equal to P into T. இதுதான் என்னது ஃபார்முலா. சரியா? அப்போது P1 என்ன கொடுத்துருக்காங்க 100 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. P2 என்ன கொடுத்துருக்காங்க 4 into 60 வோல்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. T2 என்ன கொடுத்துருக்காங்க 5 hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
T1 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா என்னது? E1னா P இன்ட்டு T என்னது? 100 இன்ட்டு 5 என்னது? 500 வாட் ஹார். அதே மாதிரி இங்கே என்ன வரும்? E2 = P இன்ட்டு T 4 இன்ட்டு 60 இன்ட்டு 5 240 இன்ட்டு 5 வந்து ஆன்சர் வந்து 1200 வாட் ஹார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ டோட்டல் எனர்ஜி என்னது? E = என்னது? E1 + E2 ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இது E1 இது E2. அப்போ E1 + E2 ஆட் பண்ண என்ன வரும்? 500 + 1200 1700 வாட் டோட்டல் எனர்ஜி அப்படின்றது கிடைச்சிரும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எனர்ஜி கன்சியூம்டு இன் மந்த் ஆஃப் ஜான்வரி, அக்யூரேட்டாக ஜான்வரி மந்த்துக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது எனர்ஜி கன்சியூம்டு த மந்த் ஆஃப் ஜான்வரி அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதின ஆன்சரோட 31 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. ஆன்சர் என்னது? 52,700 கிலோவாட் ஹார். இது ஒரே 57.2 கிலோவாட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. A torch bulb is rated 3 volt 600 mA. Calculate. என்ன கேட்டிருக்காங்க? பவர், ரெசிஸ்டன்ஸ், எனர்ஜி கன்சியூம்ட் யூஸ் ஃபார் 4 hour அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் V என்ன கொடுத்துருக்காங்க? 3 volt கொடுத்துருக்காங்க. I என்ன கொடுத்துருக்காங்க? 600 mA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவர் ஃபார்முலா என்னது? VI இல்லையா? அப்போது 3 into 600 into 10⁻³ இல்லையா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 1600 into 10⁻³ இப்போ 1.8 volt. இப்போ பியோட வேல்யூ என்னது? 1.8 volt. நெக்ஸ்ட் பி என்ன? அதே தான். P = நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பவர் V² / R. சரியா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன எழுதலாம்? R = V² / P அப்படின்னு எழுதலாமா? Vன்னு என்னது? 3 கொடுத்துருப்பாங்க. / Pனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல மேலே. அப்போ ஆன்சர்ஸ் என்ன வரும்? 9 / 1.8 1 / 0.2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ohm அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும்? 5 ohm அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டைம்னா என்னது? 4 hour அப்படின்னு கிடைக்கணும். நெக்ஸ்ட் E = என்னது? ஃபார்முலா PT P இன்ட்டு T. Pன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். TE டைம் அப்படின்றது என்னது? 4 hour. 1.8 into 4 hour பண்ணிட்டீங்கன்னா 7.2 வாட். நெக்ஸ்ட் என்னது? கொஸ்டின் நம்பர் 4. இது என்ன கொடுத்துருக்காங்க? the piece of wire having resistance R is cut into 5 equal parts அப்படின்னு கொடுத்துருக்காங்க. how will the resistance of each part of the wire change compared with the original resistance if the 5 parts of the wire placed in parallel? how will the resistance of combination changes அப்படின்னு கேட்டிருக்காங்க. what will the ratio of effective resistance in series connection to that of parallel connection அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோமா? ஈஸி தான். ஏ என்ன கண்டுபிடிக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் என்னது? R / 5. அவ்வளோதான் முடிஞ்சது. ஒரு ஆன்சர் முடிஞ்சது. பி என்னது?
1/rp is equal to formula என்னது 1/r1 plus 1/r2. இப்போ அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு வந்துடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க 5 parts of the wire அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 5 parts of the wire என்ன பண்ணும் 5 times நீங்கள் எழுதணும். 5/6 plus 5/6 plus 5/6 plus 5/6 plus 5/6 5 times எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 25/6. அப்போது 1/rp is equal to 25/6 அப்படின்னு கிடைக்கும். அப்போது RP என்ன கிடைக்கும், RP வந்து R/25. அப்போ Rன்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 25. அப்போ 25:1 RP அப்படின்னது 25:1. நெக்ஸ்ட் சி என்ன கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி தான் 1/rp அப்படின்னு போட்டுக்கோங்க. 1/rp என்னது 25/RS அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போது RS divided by RP அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25/1 அது மேலே போயிடும். இந்த இது RP மேலே போகும்போது RS மேலே போகும்போது R1 வந்து கீழே வந்துடும் இல்லையா. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 25:1 அப்படின்றது கிடைக்கும். சரியா, RP/RPயோட 25:1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெசன் 5 அக்கோஸ்டிக்கில் ஃபஸ்ட் என்னது சவுண்ட் வேவ் ஹாஸ் ஃப்ரீக்வன்சி 200 Hz and a speed of 400 meters second inverse in the medium. Find the wavelength of the sound wave அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ் அப்படின்னா v = என்ன கொடுத்துருக்காங்க 400 meter per second. ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வேவ் அப்படின்னா n 200 Hz. இது ஃபார்முலா v = n lambda. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த வேவ்லென்த் ஆஃப் த சவுண்ட் வேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேவ்லென்த் ஆஃப் த சவுண்ட் வேவ்னா ஃபார்முலா lambda = v/n. இதுதான் ஃபார்முலா. அப்போ vன்றது என்னது கொடுத்துருக்காங்க 400, nன்றது என்ன கொடுத்துருக்காங்க 200. அவ்வளோதான் ஆன்சர். என்னது வேவ்லென்த்தோட ஃபார்முலா 2 meter. lambda = 2 n. wavelength of the sound wave is 2 meter அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் லெசன் question number 2. The thunder of the cloud is heard 9.8 seconds later than the flash of lightning. If the speed of sound in air is 330 meter second inverse, what will be height of the cloud அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தான் v = d/t அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். the height of the cloud அதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா. என்ன கேட்குறாங்க what will be height of the cloud. அப்போ height of the cloudனா என்ன எழுதலாம் speed of sound into time. அப்போது d = இதே தான் d = v into t. இது அப்படியே d கீழே போட்டுட்டு v அப்படி இன்ட்டு போட்டுருங்க. vன்றது என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க 330 கொடுத்துருக்காங்களா. into 9.8 போட்டுருங்க. 3234 மீட்டர். அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். A person who is sitting distance 400 meter from a source of sound is listening to the sound only 600 Hz. Find the time period between successive comparison from the sources அப்படின்னு கேட்டிருக்காங்க. distance of the observer. distance என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு distance of the observer வந்து 400 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க 600 Hz. இப்போ ஃபார்முலா என்னது t = t/n 1/600. அப்போது 0.0017 செகண்ட் டைம் பீரியட். அவ்வளோதான் முடிஞ்சது. ஆன்சர்ஸ் வந்து 0.017 செகண்ட். பார்க்க தான் கொஸ்டின் பெருசாக இருக்கும். ஆன்சர்லாம் பாருங்கள் ஒவ்வொரு லைன் தான், ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஃபோர்த் ஒன். An ultrasonic wave is sent from the ship towards the bottom of the sea
It is found that the time interval between the transmission and the reception of the wave 1.6 second. What is the depth of the sea if the velocity of the sound sea water 1400 meter second inverse அப்படின்னு கேட்டிருக்காங்கடா. ஸோ ஆன்சர்ஸ் என்ன வரும்? ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வல் டி என்ன கொடுத்துருக்காங்க? 1.6 செகண்ட் கொடுத்துருக்காங்களா? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி சவுண்ட் இன் வாட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 1400 மீட்டர் பெர் செகண்ட். ஃபார்முலா என்னது? v is equal to 2d divided by t அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் டெப்த் ஆஃப் த சி அப்படின்றது என்னது? டெப்த் ஆஃப் த சி அதாவது d is equal to vt divided by 2 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படியே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். v என்ன கொடுத்துருக்காங்க? 1400 into 1.6 divided by 2. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2240 divided by 2 1120 மீட்டர். அப்போது டெப்த் ஆஃப் த சியோட வேல்யூ என்னது? 1120 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க? த மேன் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் two vertical walls 60 meter apart. He gaps his hand and hears two distinct echoes after 0.9 second 1.1 second respectively. What is the speed of the sound? Speed of the sound in air அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, டன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ வால்ஸ் லாம்டா என்ன கொடுத்துருக்காங்க? 680 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? டைம் பீரியட்னா t1 0.9 செகண்ட் கொடுத்துருக்காங்க. t2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1.1 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது t is equal to t1 plus t2 ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 செகண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபார்ம் என்னது? v is equal to 2d divided by t1 plus t2 2 into d என்னது? 680 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. t1 plus t2 என்னது? 2 கேன்சல் ஆகிட்டுனா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 680 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அவ்வளோதான். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஆஃப் ஏர் வந்து 680 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். Question number 6. Two observers are stranded in two boats 4.5 km apart. The sound signal sent by one underwater reaches the other after 2 seconds. What is the speed of sound in water அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டூ போட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.5 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 4000. இதை வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. 4500 மீட்டரு. நெக்ஸ்ட்டு சக்தி என்ன கொடுத்துருக்காங்க? 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? டைம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை அப்படி எழுதிடுங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர். அப்போது என்ன எழுதணும்? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்டு டிவைடட் பை d divided by t. இதுதான் ஃபார்முலா. dனா என்னது? 4500 divided by 3. அது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1500 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. A strong sound signal is sent from a ship towards bottom of the sea. If received back after 1 second, what is the depth of the sea given that the speed of sound in water 1415 meter second அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெப்த் ஆஃப் த sea என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா டெப்த் ஆஃப் த sea அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, டன். ஃபர்ஸ்ட் v என்ன கொடுத்துருக்காங்க? 1450 மீட்டர் பெர் செகண்ட். டைம் டேக்கன் 1 செகண்ட். அப்போது v ஃபார்முலா 2d divided by t. depth of the sea d is equal to vt divided by 2. சரியா? நமக்கு depth of the sea தானே தேவை.
ஓகேயா? அப்போ வெலாசிட்டி v என்ன கொடுத்துருக்காங்க, 1450 × 1 / 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1450 / 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 725. அவ்வளோதான். d வந்து 725 மீட்டர். டெப்த் ஆஃப் த சி வந்து 225 மீட்டர். புரிஞ்சுதா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து லெசன் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை இந்த சம்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டட் தான். ஸோ இதை அப்படியே மூவ் பண்ணிடலாம். ஸோ 88 RA 226 இந்த சம்ஸ் வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தியரிஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நல்லா அந்த கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த சம்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இது வந்தால் நீங்கள் தியரி கொஞ்சம் எழுதணும். ஆல்ஃபா டிக்ளே 2 atomic number and 4 mass number decreases in daughter element. So atomic number அப்படின்னா 3 × 2 12 mass number அப்படின்னா என்ன வரும், 3 × 4 decreases in daughter element. Atomic number of daughter element கொடுத்துட்டாங்கன்னா 88 - 6 82. Next, mass of number of daughter element. Mass of number of daughter element என்ன கொடுத்துருக்காங்க, 226 - 12 214. Next, number of neutron 214 - 82. அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா 132. சரியா? இது இம்பார்ட்டன்ட் ஒரு ரிப்பீட்டட் சம்மு, அதான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். செகண்ட் சம், எ கோபாட் specimen emits induced radiation 75.6 millicurie per second, converts disintegrations in Becquerel 1 curie வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ 1 curie அவங்களே கொடுத்துருக்காங்க. therefore 70.6 × 10⁻³ curie is equal to 70. இது நீங்கள் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 7.6 × 10⁻³ × 3.7 × 10⁻10. சரியா? பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஆன்சர் கிடைக்கும் 279.72 × 10⁻7 279.72 × 10⁻7 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லெசன் 7 ஆட்டம் அண்ட் மாலிகுல். ஓகேவா? ஆட்டம் அண்ட் மாலிகுலில் மூவ் பண்ணிடலாம். ஹவு மெனி கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் 2 molecules of hydrogen H2 கொடுத்துருக்காங்க. 3 molecules of chlorine Cl2. இது வந்து PTA கொஸ்டின் 4. 5 molecules of sulfur molecules S8. 4 molecules of phosphorus molecule P4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் 2 moles of, அது கொஸ்டின்ஸ் அப்படியே எழுதிடுங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் என்னன்னா மாஸ் ஆஃப்
ஹைட்ரஜன் மாலிகுல் அப்படின்னு எடுத்துக்கோ. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிராம் கிடைக்கும். அகைன் ஹைட்ரஜன் மாலிகுல் போட்டால் 2 × 2 என்னது 4 கிராம் கிடைக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது. செகண்ட் ஒன் என்னது 3 moles ஆஃப் குளோரின் மாலிகுல் Cl2 அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வேர்ட்ஸ் அப்படி எழுதிடுங்க. மாஸ் ஆஃப் 1 mole of chlorine molecule 71 gram. mass of 3 mole, and the mass of 3 mole அப்படினு எழுதிட்டு chlorine molecule 71 into 3 போட்டுட்டீங்கன்னா 213 gram. third one அதேதான். mass of 1 molecules of mass of 1 mole of sulfur molecule என்னது 8 into 32 என்ன கொடுத்திருக்காங்க 256 gram. next mass of 1 molecule அப்படின்ற இடத்துல 5 mole அப்படின்னு எழுதிக்கிட்டு sulfur molecule. அப்போ 5 into கொடுத்துருக்க ஆன்சர் 256 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 1280 கிராம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4 moles ஆஃப் ஃபாஸ்பரஸ் மாலிகுல் P4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன எழுதுறீங்கன்னா மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் பாஸ்பரஸ் மாலிகுல் அப்படின்னு எழுதிக்கோங்க. 4 into 31 அப்படின்னு கிடைக்கும். 124 கிராம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் 1 mole அப்படின்ற இடத்துல 4 mole ஆஃப் பாஸ்பரஸ் மாலிகுல் எடுத்துட்டிங்கன்னா 4 into 124 எடுத்துட்டிங்கன்னா 496 கிராம். சரியா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன், calculate the percentage of each element in calcium carbonate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட்டு percentage of Ca எழுதிடலாம். mass of Ca in இந்த C into M அப்படின்னா காம்பவுண்ட், அது பேர் சரியா, அது பேர் காம்பவுண்டு. நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். மோலார் மாஸ் ஆஃப் CaCO3 இன்ட்டு 100. சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு Ca என்ன கொடுத்துருக்காங்க 40 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 40%. நெக்ஸ்ட் வந்து என்னது percentage of C. percentage of C னா என்னது again mass of C in the compound. Cm னா compound சரியா, divided by molar mass of CaCO3 into 100. அப்போ என்ன எழுதலாம்? இது மாஸ் ஆஃப் C என்ன கொடுத்துருக்காங்க 12 கொடுத்துருக்காங்களா, 12 டிவைடட் பை அவ்வளோதான் 100 into 100 எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12% கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன எழுதணும் percentage of O, அதாவது ஆக்சிஜன் என்ன கொடுத்துருக்காங்க மாஸ் ஆஃப் oxygen in the compound னு கொடுத்துருக்காங்க divided by molar mass of CaCO3
CO3 into 100. இப்போ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன வரும், 3 into 16 divided by 100 into 100, 48%. சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் கேட்குறாங்க. Al2SO4 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியஸ்ட் சம் தான். ஸோ இதை அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணிடலாமா. மோலார் மாஸ் ஆஃப் Al2SO4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 2 into atomic mass of aluminum plus 3 into atomic mass of S plus 12 into S na sulfur atomic mass of அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2 into atomic mass of aluminum, 3 into atomic mass of sulfur plus 12 into atomic mass of oxygen அப்படின்றது எழுதிக்கோங்க. இப்போ அப்படி சப்ஸ்டியூஷன்னா என்னது, 2 into atomic mass of aluminum வந்து 27, atomic mass of இது வந்து 32 plus atomic mass of oxygen வந்து 2 into 16. இது வேறு எதுவும் இல்லை, இது உங்களுக்கு கொஸ்டின், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை தான் கொடுத்துருக்குறாங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் சி அப்படின்னா என்னது, கால்சியம் 12, ஆக்சிஜன் 16, சி வந்து என்னது 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை தான் எழுதியிருக்காங்க, சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 54 + 96 + 192 வருமா. இது நீங்கள் ஓவராலாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா 342 கிடைக்கும். இப்போ நம்ம இதை வச்சுட்டு நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் an ஆக்சிஜன் கண்டுபிடிக்கலாம். மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் காம்பவுண்ட் டிவைடட் பை molar mass of Al2SO4 into 100. அப்போ 192 divided by 342 into 100. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 56.14. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து லெசன் 8 என்னது, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் கால்குலேஷன் ஆஃப் எலமெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசனு கெமிஸ்ட்ரியில். இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கம்பல்சரியில் உள்ள லெசன். சரியா, இது எல்லாமே எல்லாத்துக்குமே இந்த சம்ஸ் எல்லாமே தெரியும், எல்லாமே நம்ம அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு சம் லெமன் ஜூஸ் சம்மு. pH is equal to -log 10 H ப்ளஸ் இப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. pHோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க, log 10 H ப்ளஸ் மறுபடியும் -log 10 H ப்ளஸ் equal to 2, again H plus equal to 10 into 10 power 2. 10 into 10 power 2 na 0.01 moles per liter. சரியா. ஸோ கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா எல்லா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஒரே வீடியோஸில் போடுறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது உங்களுக்கு லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டீத்தில் கொஞ்சம் பெயின், ஸோ கொஞ்சம் நான் இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணி சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் பெயின் அதிகமாகிடும். டேப்லெட்ஸ் போட்டுட்ருக்கேன், ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோஸாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா, வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்குலேட் த pH 1.0 into 10⁻⁻⁴ மோல் சொல்யூஷன் ஆஃப் HNO3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு இதை கொடுத்து விட்டுறக்கூடாது, கம்பல்சரி சம்ஸு அப்படின்றதுனால தான் உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். H ப்ளஸ் NO3 மைனஸ், அப்போ என்ன எழுதலாம்? pH is equal to minus log 10 1 into 10 power 4 அப்படின்னு போட்டுருங்க. minus 4 into log 10 அப்படின்னு போட்டுருங்க. இதில் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? ஓகே, -4. அப்புறம் log 10 வேல்யூ உங்களுக்கு 1 அப்படின்றது தெரியும் இல்லையா? அப்போ வேல்யூ என்னது? pH வேல்யூ 4. வாட் இஸ் த pH கொடுத்துருக்காங்க? மோலார் சொல்யூஷன் ஆஃப் KOH அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூஸ் என்ன எழுதலாம்? KOH gives K plus OH minus அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். POH is equal to minus log OH minus அப்படின்னு போட்டுக்கோங்க. minus log 1 into 10 power minus 5 அப்படின்னு போட்டுருங்க. இப்போ POH ஓட வேல்யூ 5. அப்போது pH plus POH is equal to 14. அப்புறம் pH of KOH அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14 minus 5 வந்து 9. ஸோ அப்போ pH is equal to 9. Sure. The hydroxide ion and the concentration of solution is 1 into 10 power minus 11 meter. What is the pH of the solution அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? OH minus அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ POH is equal to minus log OH minus log அப்படின்னா 1 into 10 power 11 minus log 10 1 minus log 10 power minus 11. நெக்ஸ்ட் இந்த 11 அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ரெடி வந்துடும். minus 11 into log 10 log 10 வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது 1 தானே. equal to 11. அப்போது POH ஓட வேல்யூ வந்து 11. அப்போது pH plus POH equal to 14. அப்போ pH என்னது? 14 minus 11 வந்து 3. ஓகேவா? இது அகெயின் ஸோ இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் இருக்குது. ஸோ அது ஒரு 4 கொஸ்டின் ஹார்ட் கொஸ்டின் இருக்குது இல்லையா? ஸோ அதுவுமே நம்ம மூவ் பண்ணிடலாம். ஹார்ட் கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான். இதுவுமே ஓரளவு கம்பல்சரி இல்லை, கேட்டால் நம்ம பசங்க எழுதணும் அப்படின்றதுக்காக தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட் லெசன்ஸில் 2 blocks of masses வந்து 8 கிலோகிராம் 2 கிலோகிராம் ரெஸ்பெக்டிவ்லி. இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான், எல்லா சம்பளம் நடத்தலை. Smooth horizontal surface is contact with one another. They are pushed by horizontally applied of force on 15 Newton. Calculate force centered on 2 kilogram mass அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு M1 என்ன கொடுத்துருக்காங்க? 8 கிலோகிராம் கொடுத்துருக்காங்களா? M2 என்ன கொடுத்துருக்காங்க? 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்களா? M1 வந்து 8 கிலோகிராம், M2 வந்து 2 கிலோகிராம். டோட்டல் மாஸ்னா என்னது? M is equal to M1 plus M2. M1 plus M2 என்னது? 8 plus 2. 8 plus 2 என்னது? 10 கிலோகிராம். இப்போ ஃபோர்ஸ் அப்ளைடு F is equal to என்னது? 15 நியூட்டன். அப்போ A is equal to என்னது? F by M. F by என்னது? 15 by 10. 15 by 10 என்னது? 1.5 into meter second square. நெக்ஸ்ட்டு அவங்க கேட்குறது என்னது? ஃபோர்ஸ் சென்டர்ட் ஆன் த 2 கிலோகிராம் மாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்னது? F is equal to MA. அப்போ 2 into 1.5 3 நியூட்டன்.
அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின். A heavy truck bike are moving with the same kinetic energy. The mass of truck is 4 times that of bike. Then calculate the ratio of their momentum. Ratio of the momenta 1:2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம ஆன்சர்ஸ் எழுதிடலாமா? Let the mass of truck வந்து நம்ம என்ன எழுதலாம்? M1 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுக்கலாம். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் பைக் அதை வந்து நம்ம M2 அப்படின்னு எழுதிக்கலாம். M1 into M2 is equal to 4. கைனட்டிக் எனர்ஜி அதாவது KE1 is equal to KE2. இது ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னது கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலாவில் mv1 ஸ்கொயர்டு 1/2 m2 v2 ஸ்கொயர்டு. அப்போது இந்த 1/2 கேன்சல் ஆகிடுமா? அப்போது v1 டிவைடட் பை v2 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு m2 டிவைடட் பை m1. இந்த பக்கம் ஆல்டர்னேட்டிவாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதலாம்? v1 divided by v2 m2 by m1 1/2 அப்படின்னு எடுத்து எழுதிடலாமா? எடுத்து எழுதிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? v1 divided by v2 is equal to m2 divided by m1 whole power 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 1/2. நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் த மொமெண்டா P1 is to P2 அப்படின்னு எழுதிக்கோங்க. P1 is to P2. அப்போ என்ன எழுதலாம்? P1 divided by P2 is equal to M1 divided by M2 ப்ராக்கெட்டில் V1 divided by V2. இப்போ M1 divided by M2னா 4 கொடுத்துட்டாங்க. V1 divided by V2 கண்டுபிடிச்சிருக்காங்க 1/2. ஆன்சர் 2/1. அப்போது ரேஷியோ ஆஃப் த மொமெண்டா என்னது? ரேஷியோ ஆஃப் த மொமெண்டா வந்து 2:1. நெக்ஸ்ட் லெசன் 4ல் ஃபஸ்ட்டு 2 ரெசிஸ்டர் when connecting in parallel give the resultant resistance வந்து 2 ohm, but when connected in series the effective resistance becomes 9 ohm. calculate the value of each resistance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது ரிப்பீட்டட் சம்மு. RS நம்ம என்ன எடுக்கலாம்? R1 plus R2 is equal to 9. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் when 2 resistors are connected in parallel அந்த வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. RSனா அது 9 ohm கொடுத்துருக்காங்க. அப்போ RS வந்து R1 plus R2. அப்போ 1/RP அப்படின்னா என்ன எழுதலாம்? 1/R1 plus 1/R2. அப்போ RS equal to R1 plus R2 அப்படின்றது நமக்கு தெரியும். அதோட வேல்யூ வந்து 9 அப்படின்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ R2 is equal to 9 minus R1 1/R1 plus 1/R2 is equal to 1/RP. அப்போ 1/2. அப்போ என்ன எழுதலாம்? 1/R1 plus 1 divided by 9 minus R1 is equal to 1/2. அப்படியே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். 9 minus R1 plus R1 divided by R1 into 9 minus R1 is equal to 1/2. அப்போ 9 minus 9 into R1 minus R1 squared is equal to 1/2. இது இந்த டேர்ம் ஒரே டேர்மாக நீங்கள் ஆக்கிடலாமா?
r1 squared minus 9r1 plus 18 is equal to 0. இது நீங்கள் நார்மலாக அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா 6 3s are 18 அந்த மாதிரி வந்து அதெல்லாம் முடியும். ரெண்டும் மைனஸ் மைனஸ் நெகட்டிவில் ப்ளஸ் வரணும், பட் மைனஸ்லேயும் வரணும். அப்போது r1 minus 3 r1 minus 6 is equal to 0 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது 1/rp is equal to 1/r1 plus 1/r2. ஃபார்முலா வந்து 1/2 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அப்போது r1 plus r2 divided by r1 into r2 1/2. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன எடுத்துருந்தோம், rx equal to r1 plus r2 is equal to 9 எடுத்துருந்தோம். ஈக்குவேஷன் 2 வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். 3 ohm or 9 ohm, r1 is equal to 3 ohm அப்படின்னா r2 is equal to 9 minus 3 6 ohm. again r1 வந்து 6 ohm எடுத்துக்கிட்டோம்னா r2 is equal to 9 minus 6 வந்து 3 ohm. அப்போ the value of resistance r1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6 ohm, r2 வந்து 3 ohm. next last question, இதுதான் important. how many electrons are passing per second in circuit in which there is current of 5 Armstrong அப்படின்னு கேட்டிருக்காங்க. current I is equal to 5 ampere அப்படின்னு எழுதிக்கோங்க. டைம் வந்து எனக்கு 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் how many electrons கேட்டிருக்காங்களா, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E is equal to 1.6 into 10 power minus 19 C அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா I is equal to Q by T அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா Q is equal to, ஏன்னா how many electron கேட்டிருக்காங்களா, அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு Q is equal to IT அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஐயோட வேல்யூ 5 into 1, அப்போ 5C அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து குலூம், குலூம் கண்டைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 5 into 1.6 into 10 power minus 19 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 3.125 into 10 power minus 19 10 power 19 எலக்ட்ரான்ஸ். ஓகேடா பசங்களா? ஸோ கம்பல்சரி சம்ஸு கேட்டிங்கன்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு நான் லைவில் தான் கொடுக்கலான்னு பார்த்துருந்தேன். நான் வேணும் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் டீத்தில் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் டேப்லெட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நான் இன்னும் சொன்னேன்னா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக வந்துடுது. அதனால தான் உங்களுக்கு நான் லைவ் கிளாஸஸ் நீங்கள் கொடுக்க முடியல. எனக்கு ஆக்சுவலாக ஒரு லைவில் தான் ஒரு 3 hour கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, பட் நம்ம ரெக்கார்டிங்கை நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுவும் நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க, விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் இவ்வளோ தடவை எஃபோர்ட் போட்டதுக்காக ஒரு லைக் கொடுங்க. ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு டிஸ்கிரிப்ஷனில் எம்எல்எம் கவர்மெண்ட்டோட எம்எல்எம் மெட்டீரியலுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி தமிழ் மீடியத்துக்கான சால்வேஷன்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், PDF, அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த எம்எல்எம்மில் இருக்கிற 2 mark 4 mark 1 mark ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 7 to 7:30 உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அப்டேட் பண்ணிடுவேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து அதே மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் லைவ் மட்டும் இருக்கும் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடினால. கரெக்டாக நீங்கள் ஒரு 6:30 வந்துடுங்க. ஏன்னா 6:30 லைவ் ஆரம்பிச்சிடும், ஒரு 7:30 வரைக்கும் தான் இருக்கும். சரியா? 6:30 வந்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30 to 4 அவ்வளோதான், ஒரு 1 hour கிட்ட தான் இருக்கும். கரெக்டாக 6:30 வந்துடுங்க. 7:45 வரைக்கும் தான் கிளாஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஒரு 1 shot ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? ஆல்ரெடி மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் பப்ளிக்கில் அது வரைக்கும் நடந்து முடிந்த கொஸ்டின்ஸுக்கான லிங்க்கு, ஃபஸ்ட் ரிவிஷன்லேருந்து 4th ரிவிஷன் வரைக்கும் நடந்த லிங்க்கு, எல்லா கொஸ்டின்ஸ் லிங்க்கு, PTA கொஸ்டின்ஸ் பேப்பர் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இருக்கிற கம்பல்சரி சம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு, இருந்தாலும் ஆன்சர்ஸ் வேணும்னா அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. PDF-ம் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே பசங்களா, see you all, have a nice day. அடுத்து உங்களுக்கு நான் ஈவினிங் ஒரு 7:30 to 7:30 உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணிடுவேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.